கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்க போகிறோம் பார்க்கலாம். இந்த நம்ம விவாதத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பின் பொருள் என்பது ஜியோ விளம்பரத்தில் பிரதமர் மோடியினுடைய படம். இந்த பிரச்சனை என்பது சில மாதங்களுக்கு முன்பே எழுப்பப்பட்ட பிரச்சனை தான். ஆனால் இன்றைக்கு மத்திய அரசு இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. நாங்கள் அனுமதி வழங்கவில்லை என்று மத்திய அரசு தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறது. இதை தாண்டி ஜியோ நிறுவனத்திற்கு அபராத தொகை விதிக்கப்படலாம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார். 500 ரூபாய் அபராத தொகை விதிக்கப்படலாம் அப்படின்ற கருத்து பரவலாக சமூக ஊடகங்களில் விமர்சிக்கப்படக்கூடிய பார்வையாக இருக்கிறது. பல கேள்விகளை சமூக இணையதளங்களில் பேசிட்டே இருக்கிறாங்க. அது பற்றியும் நம்ம பேச போகிறோம். இதை தாண்டி இந்த அரசின் மீது முக்கியமாக வைக்கக்கூடிய பிரச்சனை என்பது இந்த அரசு என்பது கார்ப்பரேட்டுகளுக்கான அரசு என்பதை தொடர்ந்து விமர்சனமாக இந்த கருப்பு பண விவகாரத்தில் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு கூட பேசியிருப்பது, நான் மக்களுக்காகத்தான் நான் என் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன், இது மக்களுக்கான அரசு என்று சொல்கிறார். அந்த பிரச்சனை பற்றியும் விவாதிக்கலாம் கேள்வி நேரத்தில். மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன். ஜியோ விளம்பரம், பிரதமர் மோடியினுடைய படம், பயன்படுத்தப்பட்ட அந்த விமர்சனங்கள், சர்ச்சைகள், இது தொடர்பாக பேச இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். பேராசிரியர் சுந்தரவள்ளி அவர்கள் வணக்கம். வணக்கம். பொருளாதார நிபுணர் அருண்குமார் தாவே அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் மணி அவர்கள் வணக்கம். மூவரையும் வரவேற்று நம்மோடு இன்னும் சற்று நேரத்தில் பாஜக சார்பாக ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்களும் இணைய இருக்கிறார். நம்ம விவாதத்தில் தொடர்ந்து பயணிக்கலாம். சுந்தரவள்ளி, நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இந்த பிரச்சனையை அரவிந்த் கெஜ்ரிவால் எழுப்பினார். தொடர்ந்து அவர் ஒரு புறம் எழுப்பி கொண்டிருக்கிறார். இன்னும் மற்றொரு புறம் எதிர்கட்சிகள்லாம் ஒரு அம்பானிக்கு இவர் சார்பாக நடந்துக்குது இந்த அரசு அப்படின்னு. இந்த ஜியோ விளம்பரத்திலையும் அதே குற்றச்சாட்டை சொன்னீங்க. ஆனால் மத்திய அரசு சொல்லுகிறது நாங்க எந்த சிறப்பு அனுமதியும் வழங்கலைன்னு சொல்லிட்டாங்களே. ஷேக்ஸ்பியர் ஒரு அழகான வார்த்தை சொல்லுவார். இந்த மகத்துவம் எல்லாம் பிறக்கும் போதே சிலருக்கு இருக்கும். சிலர் தன்னுடைய நடத்தையால் மகத்துவம் அடைவார்கள். சிலர் மீது மகத்துவம் திணிக்கப்படும் என்று சொல்லுவார். அப்படி திணிக்கப்பட்ட ஒரு நபரில் நம்ம ஐயா மோடி இருக்கிறாரோன்னு நான் நினைக்கிறேன். அவர் பெரிய இதாக கட்டமைச்சு கொண்டு வர்றாங்க. தொடக்கத்தில் இருந்தே நம்ம அவர் மேலே குற்றம்லாம் சாட்டல, இதுதான் நடைமுறையில் இருக்குது. தொடக்கத்தில் இருந்தே அவர் மிக தெளிவாக கார்ப்பரேட் பக்கம் இருக்கிறத பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். 1913 இந்தியாவுடைய ஒரு செமினார் வைக்கும்போது அந்த செமினாரில் இப்படி சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அரசாங்கம் போட்ட ரோட்டில் தனியார் பஸ் விடுறாங்க, அரசாங்கத்துடைய விமான நிலையங்களில் தனியார்கள் விமானம் விடுறாங்க, அரசாங்கத்தினுடைய ரயில்வே தண்டவாளத்தில் ஏன் தனியார் ரயில் விடக்கூடாது என்ற கேள்வியை முன்வைக்கிறார். இது எல்லாமே பத்திரிகையில் வந்தது, நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை. இன்னொரு நீங்கள் விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ 500 ரூபாய் 1000 ரூபா நோட்டு பிரச்சனையில் கூட அவர் எப்படி முன் வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் சாமானியர்கள் அதிகமாக புழங்கக்கூட கூட்டுறவு வங்கிகளை ஓரம் கட்டிவிட்டு அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு? ரிலையன்ஸுடைய ஒரே கடையாக இருக்கக்கூடிய பிக் பஸாரில் 2000 ரூபா நீங்கள் வாங்கிக்கலான்னாரு. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் லோன் வாங்கி படிக்கிற விஷயம், அது கல்வி கடன். கல்வி கடனில் ஏற்கனவே 1,50,000 5,000 கோடி ரூபா அளவுக்கு பெரிய கடன் வாங்கி இருக்கிற இந்த ரிலையன்ஸ் நிறுவனம் போல ரிலையன்ஸ் நிறுவனம் தான் கல்வி கடன் வசூலிக்கிற ஒரு அத்தாரிட்டியை SBI பேங்க்லேருந்து வாங்குறாங்க. அப்போ நமக்கு என்ன தோணுகிறது என்றால், தொடர்ந்து இந்த ரிலையன்ஸ் மேலையும் அம்பானி குரூப் மேலையும் இந்திய பிரதமர் அவர்களுக்கு ஒரு அளவிட முடியாத ஒரு அன்பும் காதலும் இருப்பதை தொடர்ந்து நாங்கள் அவரோடு பயணித்து தொடர்ந்து அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. அப்போது மௌனமாக இருந்தவங்க இன்றைக்கு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அப்போ பாஜக அரசு சார்பாக பெரிதாக பேசல, ஆனா இன்னைக்கு நாங்க எந்த சிறப்பு சலுகையும் வழங்கல, அபராத தொகை கூட விதிக்கப்படலாம்னு சொல்றாங்க. ரொம்ப அபராத தொகை நீங்க பாத்தீங்கன்னா இதுல விவாதிக்கிறாங்க, அதாவது மாநிலங்களவையில் விவாதிக்கிறாங்க. சமாஜ்வாடி கட்சியை சேர்ந்த MP கேட்கிறாரு, ஏங்க நீங்க உங்களுடைய இது இல்லாம எப்படிங்க உங்க படத்தை போட்டு விளம்பரம் பண்றாங்க அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும்போது இவருடைய இணையமைச்சர் எந்திரிச்சு பேசும்போது சொல்றாரு, என்ன எங்களுக்கு தெரியும், ஆனா எங்ககிட்ட அவங்க பர்மிஷன் வாங்கல. இது எப்படி இருக்குன்னா, ரஜினி சார் படத்துல வரும் பாருங்க, அவர் போட்டிருக்கிற சட்டை என்ன, மாப்பிள்ள அவர் தான், அவர் போட்டிருக்கிற சட்டை என்னது இல்லை, அது மாதிரி இருக்கு, எங்களுக்கு தெரியும், ஆனால் நாங்கள் எங்ககிட்ட அவங்க கேட்கல என்கிற ஒரு பதிலைத்தான் மாநிலங்களவையில் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கூட என்ன சொல்கிறாங்க, 1950வது வருடம் ஒரு சட்டம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, பிரதமர் அவர்களுடைய படத்தை எந்த தனியாரும் போடக்கூடாது, அது சட்டப்படி குற்றம். அப்படி போட்டாங்கன்னா ஒரு அவதாரம் போடலாம். எவ்வளவு
ரூபாய் அவதாரம் போட்டாங்கன்னா இந்த நிறுவனம் என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு இந்தியாவே இன்னைக்கு துடிச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. அது பற்றி ஏன் அரசு கவலைப்படணும்? சட்டத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ, தண்டனை என்ன சொல்லி இருக்கிறோ அதை தானே அவங்களா விதிக்க முடியுமா? பல லட்சம் கோடி ரூபாய் வந்து பிரதமரை வச்சு பெரிய அளவுல சம்பாதிக்க தெரிஞ்ச அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் வந்து இன்னைக்கு சட்டம் என்ன சொல்லுதோ அதான் கேட்பாங்க. வெறும் 500 ரூபாய் என்று சொன்ன உடனே எல்லாத்தையும் உடனே அப்படி கேட்பாங்க. நான் இதே கேட்கிறேன், 100 சட்டங்களை நீங்க மாத்திருக்கீங்க. அது பாதுகாப்பு சட்டத்தில் ஆரம்பிச்சு, தொழிலாளர் சட்டத்தில் ஆரம்பிச்சு, கல்வி உரிமை சட்டத்தில் ஆரம்பிச்சு, சாமானியர்களுடைய குடிசை தொழில் வரைக்குமான தொழிலாளர் நல சட்டம் வரைக்கும் நீங்க மாத்திருக்கீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், என்னங்க அம்பானியும் அதானியும் பாதிக்கிற ஒரு சட்டத்தை மட்டும் அப்படியே கீப் அப் பண்ணுவீங்களா? எங்களை பாதிக்கிற சட்டத்துக்கு என்ன வேணாலும் நீங்க மாத்துவீங்களா என்கிற அடிப்படை கேள்வி பொதுமக்கள் வைக்கிறாங்க. நான் வைக்கல, பொதுமக்கள் கேட்க வைக்கிறாங்க. முதல் சுற்றுவாதமாக நான் எடுத்திருக்கிறேன். நிறைய உங்களுடைய விமர்சனங்களுக்கு திரு ஆச்சாரி அவர்களிடம் தான் நம்ம பதிலை கேட்கணும். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு மூத்த பத்திரிகையாளராக இந்த பிரச்சனை முதல்லையே எழுப்பப்பட்டது. அதில் அரசு மௌனமாக தான் இருந்தாங்க. ஆனால் இன்னொரு தரப்பினர் தொடர்ந்து சொல்வது, மோடியினுடைய கனவு திட்டமான டிஜிட்டல் இந்தியாவுக்காக தான் தன்னையே அர்ப்பணித்து கொண்டது இந்த ஜியோ விளம்பரம்னு சொன்னாங்க. இன்றைக்கு மத்திய அரசு சொல்லுது, நாங்கள் அப்படி சிறப்பு அனுமதிலாம் வழங்கலை, அபராத தொகையை நாங்கள் விதிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல நான் பதிவு செய்ய விரும்புகிற ஒரு விஷயம் என்னென்னா வந்து, நவம்பர் 8ஆம் தேதி அது ஒரு கருப்பு செவ்வாய் என்னை பொறுத்தவரை. டிமானிட்டைசேஷனை நம்முடைய பிரதமர் அறிவித்த பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான சமூக சூழலில், நாடு விடுதலை அடைந்த 69 ஆண்டு காலத்தில் இது போன்றதொரு அசாதாரணமான சூழலை நாடு சந்தித்ததில்லை என்று நான் நினைக்கிறேன். அவசர நிலை காலத்தில் இந்திரா காந்தி கொண்டு வந்த பொழுது, பிரதமர் இந்திரா காந்தி கொண்டு வந்த போது கூட இது போன்ற பாதிப்பு தனி மனிதனுக்கு ஏற்படவில்லை. இந்த சூழலில் இந்த விவாதம், இந்த தலைப்பு, நீங்கள் மன்னிக்க வேண்டும், ஒட்டுமொத்த பிரச்சனையிலிருந்து சற்றே கவனத்தை திசை திருப்புவது போல் இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஏன்னா உண்மையான பிரச்சனை இது பிரச்சனை தான். இதை விட மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து நாம் திசை திருப்புவதற்கு இதை கையில் எடுத்திருக்கிறார்களோ என்று தோன்றுகிறது. பட் பேசிதான் ஆகணும், ஏன்னா விவாதத்துக்கு எடுத்துட்டோம். 1950ஆம் ஆண்டு சட்டப்படி வந்து பிரதமரை எவர் ஒருவரும் விளம்பரத்திற்கு பயன்படுத்தக்கூடாது என்பது சட்டத்தில் இருக்கிறது. 500 ரூபாய் அபராதம். மோடி அவர்கள் பிரதமராக ஆன பிறகு தேவையற்ற வழக்கொழிந்து போன பல சட்டங்களை, ஆயிரக்கணக்கான சட்டங்களை ஒழிக்க வேண்டும் என்று அவர் ஒழித்து கொண்டிருக்கிறார். அதில் சில நியாயமான சட்டங்களும் இருக்கின்றன. அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கை நியாயமானது தான். என்னைக்கோ போட்ட சட்டங்களை எடுக்கிறாங்க. இந்த விஷயத்தில் நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், நவம்பர் 8ஆம் தேதி பிரதமர் அவர்கள் வெளியிட்ட அந்த அறிவிப்புக்கு பிறகு அடுத்த நாள் பேடிஎம்ல வந்த விளம்பரமோ அல்லது ஜியோ விளம்பரமோ, இன்று மாநிலங்களவையில் எந்த ஒரு உறுப்பினரோ கேள்வி எழுப்ப வேண்டிய அளவுக்கு அரசு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்த எடுப்பிலே அடுத்த நாளே வந்து அரசு வந்து இதற்கும் பிரதமருக்கும் சம்பந்தம் இல்லை, பிரதமருடைய படத்தை இவர்கள் தவறாக பயன்படுத்தியிருக்கிறார்கள், இது போன்று யாரும் இனிமேல் செய்ய வேண்டாம், 500 ரூபாய் அபராதம் போடுறாங்க, 5 கோடி அபராதம் போடுறாங்க, அது கிடையாது இஷ்யூ. பிரதமர் என்பவர் ஏக இந்தியாவுக்கும் பிரதமர். எனக்கு மோடியை பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்குது, அது இஷ்யூ கிடையாது. 125 கோடி மக்களுக்கும் அவர் பிரதமர். அப்படிப்பட்ட ஒரு பிரதமரின் படத்தை எந்த ஒரு தனியார் நிறுவனமும் எந்த பொருளை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் தார்மீக முறையில் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். சட்டமும் அதைத்தான் சொல்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தில் பிரதமரின் படத்தை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்றால், எடுத்த அடுப்பிலே இந்த அரசுக்கு வந்து ஏதாவது கொஞ்சமாவது ஒரு யோகியாம்சம் சொல்லுவாங்க, ஏதாவது கொஞ்சமாவது ஒரு நேர்மை இருந்திருந்தால் இந்த அரசுக்கு அவர்கள் முதலிலே வந்து சொல்லியிருக்க வேண்டும், லுக் நாங்கள் வந்து இதை அங்கீகரிக்கல, இது போன்று இனிமேல் யாரும் செய்யாதீர்கள், 500 ரூபாய் அபராதம் கூட போட வேணாம் ரிலையன்ஸ் மேலே, இனிமேல் யாரும் தயவு செய்து இது போன்ற போராடுகள் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்க வேண்டும். வாய்மூடி மௌனியாக இருந்து விட்டு இன்று எவரோ ஒரு உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் இதை எழுப்பிய பிறகு இதை சொல்லுகிறார்கள், அதில் 500 ரூபாய் அவதாரம் என்கிறார்கள். இதெல்லாம் கேலி குத்தாக இருக்கிறது. இதுவரை இவர்கள் ஏன் பொறுத்திருந்தார்கள்? அப்பொழுது அப்படி பார்த்தீர்கள் என்றால் இந்த அரசின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இது வந்து கார்பரேட்டுகளுக்கான அரசு என்ற ஒரு அந்த தோற்றம் இருக்கிறது பாருங்கள், அதை வலுப்படுத்துவதாகத்தான் இருக்கிறது. நாளைக்கு வேற ஏதாவது பொருளுக்கு வேற யாராவது ஒருவர் இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், வெறும் 500 ரூபாய் அபராதத்தை நிறுத்தி விடுவீர்களா? உதாரணத்திற்கு நாளைக்கு சொக்கலால் பீடிக்கு வந்து பிரதமர் படத்தை எவரோ பயன்படுத்துகிறார், ஒரு வாதத்திற்கு வைத்துக் கொள்வோம், நீங்கள் வெறும் 500 ரூபாய் அபராதத்தை நிறுத்தி விடுவீர்களா? நீங்கள் விடமாட்டீர்கள் இல்லையா? ஒரு மாநிலங்களவையில் ஒரு உறுப்பினர் கேள்வி எழுப்பும் வரையில் இந்த அரசு ஏன் பொறுத்திருந்தது? ஆனால் நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், சுருக்கமாக சொல்லுகிறேன், இன்று நாடு சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனையில் இந்த விவாதம் உண்மையான பிரச்சனையிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பக்கூடிய விஷயமாக நான் பார்க்கிறேன். சரி, திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, உங்களிடமிருந்தான் கேட்டிருக்க வேண்டும் முதல் கேள்வியே. நீங்கள் தாமதமாக வந்ததுனால சுந்தரவள்ளி அவர்களும் தன்னுடைய கடுமையான பார்வைகளை முன் வச்சாங்க. இதில் ஒரு எளிய மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய முதல் அடிப்படை கேள்வியே, எப்படிங்க அவருக்கு இவ்வளவு தைரியம் வந்தது? மத்திய அரசிட்ட அனுமதி வாங்கலை, ஒரு மோடியினுடைய படத்தை ஒரு அம்பாசிடராக, ஒரு பிராண்டாக பயன்படுத்துவதற்கு இவ்வளவு பெரிய நிறுவனத்துக்கு எப்படி தைரியம் வரும்னு கேட்குறாங்க. எப்படி வந்தது திரு ஆச்சாரி?
வணக்கம். சாரி, உங்களுடைய சேனலுக்கு நான் லேட்டாக வந்ததுக்கு மன்னிக்கவும். இன்னொரு சேனலில் இருந்ததுனால உடனடியாக வந்து சேர முடியவில்லை. இதில் வந்து அவர்கள் இவரை நமது பிரதமரை வந்து பிராண்ட் அம்பாசிடராக பயன்படுத்தினார்கள் என்று சொல்வது வந்து ஒரு தவறான ஒரு வாதம். எப்படி என்றால், இன்னைக்கு நான் அரசாங்கத்தில் 25 வருடம் பணிபுரிந்தவன். ஒரு நமது பிரதமருடைய ஃபோட்டோ அல்லது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட ஃபோட்டோ கொடுத்து ஒரு அரசாங்க விளம்பரமே வந்தால் கூட முதல்ல நாங்கள் அரசு அதிகாரிகள் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கோ ராஷ்டிரபதி பவனுக்கோ எழுதுவாங்க. அதில் லே அவுட் அனுப்புவாங்க. அந்த லே அவுட்டில் பிரைம் மினிஸ்டரோட ஃபோட்டோ சைஸ், ஃபோட்டோட லொக்கேஷன், பிரசிடென்ட்டோட ஃபோட்டோ சைஸ், ஃபோட்டோ லொக்கேஷன் அதெல்லாம் வந்து அங்கே கொடுத்து அப்ரூவல் வாங்கினதுக்கு பிறகு தான் டிஏவிபிக்கு, டைரக்டரேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் விஷுவல் பப்ளிசிட்டிக்கு போகும். இந்த இடத்துல இந்த பிரைவேட் நிறுவனங்கள் நீங்கள் சொன்னது மாதிரி ரிலையன்ஸ் ஜியோவாக இருக்கட்டும், பேடிஎம்மாக இருக்கட்டும், இவர்கள் வந்து கேட்கவில்லை. ஏன் கேட்கவில்லை அப்படின்னு அவங்களுடைய சைடு வாதத்தை வந்து நம்ம கேட்டோன்னா அவங்க இன்னும் இதுவரை அவங்க வந்து தங்களுடைய சைடு வாதத்தை வைக்கல. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ அறிவித்த உடனடியாக எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொண்டு வரணும், கருப்பு பணத்தை ஒழிக்கணும், அதுக்காக வந்து இவர் கொண்டு வர இந்த முயற்சிகளுக்கு நாங்கள் எங்களுடைய மனசுல இருந்து ஒரு அப்ரிசியேஷனை காட்டுறதுக்காக நாங்கள் அவருடைய படத்தை உபயோகப்படுத்தினோம் என்றுதான் அவர்கள் சொல்லுவார்கள். இதுவரை இன்னும் சொல்லவில்லை. ஜியோ வந்து வாங்கவில்லை, குறுக்கீடுக்கு மன்னிக்கவும், பிஎம்ஓட்ட வந்து பர்மிஷன் வாங்கவில்லை. பிராண்ட் இல்லைன்னு சொல்றீங்க. விளம்பர ஃபார்முலாவை படித்தவர்களுக்கு தெரியும். அந்த ஊதா நிறத்தையே பிரதமர் அறிவிச்சிருக்கிறார். ஜியோவினுடைய அந்த பிராண்ட் கலரையே ஒரு விளம்பர மாடல் எப்படி அணிஞ்சிருப்பாங்களோ அப்படிதான் அவர் அணிஞ்சிட்டு அந்த படத்தில் இருக்கிறார். இது ஏதோ இன்றைக்கு எழுப்பப்படுற கேள்வி இல்லை. திரு மணி அவர்கள் சொல்வது மாதிரி அன்றைக்கே கெஜ்ரிவால் கடுமையான குற்றச்சாட்டை முன்வச்சார். அவர் முன்வைத்த மறுநாளும் அந்த புகைப்படம் வந்தது. இருங்க ஒரே ஒரு விஷயம் ஆச்சாரி, முழுமையாக இந்த விளம்பர படங்கள் இன்றைக்கும் இணையத்துல கிடைக்குது. அந்த படம் இல்ல நான் வாங்க அந்த எஸ் சொல்லுங்க ஆச்சாரி. அதாவது அந்த புகைப்படத்துல வந்து அதுல வந்து பிரதமர் ப்ளூ கலர் ஜாக்கெட் போட்டிருந்தாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதை வந்து ஜியோ பயன்படுத்துறாங்கன்னு. ஆக்சுவலா நமோ ஆப், நரேந்திர மோடியோட ஆப்பாக இருந்தாலும் சரி, எங்களுடைய பிஜேபியோடைய பல்வேறு விளம்பரங்களாக இருந்தாலும் சரி, அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதமருடைய அந்த ஃபோட்டோவில் அந்த ப்ளூ கலர் ஜாக்கெட் வந்து மிகவும் அட்ராக்டிவான ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தீங்கனாலே பிரதமரை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல தோணும். அதனால ஒரு விளம்பர யுக்தின்றதை நீங்களே சொல்றீங்க. அந்த விளம்பரத்துல நீங்க தெரியும்ன்றதுனால இல்ல திரு ஒரு ஆச்சாரி, அட்ராக்டிவான போட்டோ, பிரதமரோட அழகான ஆர்குமென்ட் கொண்டு வந்து அதுல போடும்போது இல்ல திரு ஆச்சாரி, ஆசீர்வாதம் ஆச்சாரி விளம்பரம் கொடுக்கல. இல்ல ஏற்கனவே இருந்த போட்டோ, ஏற்கனவே இருந்த போட்டோ தான் இல்ல ரொம்ப அழகான இருங்க நான் ரொம்ப அழகான ஆர்குமென்ட் விவாதத்துல வேண்டுமானால் அப்ரிஷியேட் பண்ணலாம். ஆனால் ஒரு பாரத பிரதமரை, ஒரு இந்திய பிரதமரை வணிக நோக்குக்காக பயன்படுத்தியதை இவ்வளவு ஈஸியா நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நடிகை ராக்கி சாவந்த் நினைக்கிறேன், அவங்க மேல எஃப்ஐஆர் கேஸ் நீங்க ஃபைல் பண்றீங்க. இது இவ்வளவு எளிதாக கடந்து போகக்கூடிய விஷயமா என்ன? பிரதமரை ரசிக்கலாம், ரொம்ப அழகான புகைப்படம்ன்ற அளவுக்கு எளிமையா பார்க்கிறீங்களா இந்த பிரச்சனையை? சொல்லுங்க திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி. இல்லை, இதில் வந்து நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஐஎன்பியோட நேற்றுடைய பதில், ராஜ்யவர்தன் சிங் ராட்டோட பதிலாக சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸுடைய ஒரு அதிகாரிகிட்ட இருந்து ஒரு கருத்து கேட்டிருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். அது நாளைக்கு காலையில் பேப்பரில் வரும். இதுவரையில் யாருமே சென்று மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ்ட்டை இந்த எதிர்த்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கல. அதை நான் முதல்ல பதிவு பண்ணிக்கிறேன். அது மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தால் என்றால் அதை நாங்கள் பரிசீலிப்போம், அது குறித்து தக்க நடவடிக்கை எடுப்போம் என்பது அதனுடைய அதிகாரி இன்று பதிவு செய்திருக்கிறார். நாங்கள் மேல நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நான் சொல்ல முடியாது. ராக்கி சாவந்த் அவர்கள்
ராக்கி முடிச்சுக்கிறேன். இல்ல நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது வல்காரிட்டி என்பது இல்ல, 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 வல்காரிட்டி என்பது வணிக வேறு. நோக்கம் அதை விட ஆபாசத்தை விட மோசமானது. அந்த திட்டத்தை நான் ஒரே ஒரு விஷயம் எதிர்பார்ப்பதை நான் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்ல இல்லை. இல்ல நான் உங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறேன்னா இல்ல இருங்க நான் எதிர்பார்ப்பது 2G வழக்கில் ஒரு அறச்சீற்றம் இருந்தது அல்லவா உங்களிடம், அப்படி ஒரு அறச்சீற்றத்தோடு தர்க்க ரீதியாக நீங்க பேசுவீங்க நான் எதிர்பார்க்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். நான் அடுத்து விவாதமாக நான் வைக்க போகிறேன். திரு அருண்குமார் தவே அவர்கள்ட்ட மத்திய அரசு சொல்லுது நாங்க அப்படிலாம் சிறப்பு அனுமதியெல்லாம் வழங்கல அப்படின்னு. ஆனால் இதற்கு இன்னொரு பார்வை என்ன பார்க்கிறார்கள் என்றால், நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பத்திரிகைகள்ல இந்த விளம்பரங்கள் வரட்டும், அதற்கு பிறகு நிதானமாக நாங்கள் சட்டத்தின்படியே ஒரு 500 ரூபாய் அபராத தொகை விதிப்போம்ன்றதே அதுவே ஒரு சிறப்பு அனுமதி ரிலையன்ஸ் நிறுவனத்திற்குன்னு பார்க்குறாங்க. இதை தவறுன்னு சொல்ல முடியுமா? இதில் எங்கிட்ட இந்த எம்ப்ளம்ஸ் அண்ட் நேம்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் இம்ப்ராப்பர் யூஸ் ஆக்ட் 1950 காப்பி இருக்குது. இது 1950 மார்ச் 50 வந்திருக்கிற ஆக்ட். அந்த காலத்தில் இது வந்து ஒரு பெனால்ட்டியாக தான், இது வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது. இதில் 27 ஐட்டம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எதுவுமே பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 நாள் முன்னாடி வந்த ஒரு இன்கம் டேக்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கூட என்ன சொல்லுதுன்னா, மென் வந்து இவ்வளோ கோல்டு வச்சுக்கலாம், விமன் வந்து இவ்வளோ கோல்டு வச்சுக்கலாம், அன்மேரிட் உமன் இவ்வளோ வச்சுக்கலாம், மேரிட் உமன் இவ்வளோ வச்சுக்கலாம்னு சொல்கிறதுலாம் 61 இருந்தது, இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இம்ப்ளிமெண்ட் பண்ணாததை அதில் பெனால்ட்டி 30% இருந்தது. 1994 போட்ட ஆர்டரில், 78 போட்ட ஆர்டரில் 30% இருந்தது. இப்போ கோல்டு வந்து நம்ம வந்து செக் பண்ண வேண்டிய டைம் வந்ததுனால 30ங்கிறது 60 ஆக்குறாங்க இப்போ. அதனால இது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட். அதே மாதிரி இதில் 500ங்கிறத இவ்வளோதான் வேல்யூவான்னு நம்ம பார்க்கக்கூடாது. இல்லை நான் 500 அபராத தொகையை மணி அவர்கள் சொன்னது இல்லை தவே இன்னும் ஆழமா போறதுக்காக திரு மணி அவர்கள் சொன்னது இங்க 500 ரூபாய் என்பதே இல்லை, அது ஒரு பேசுபொருள் ஒரு அரசு எப்படி இல்லை என் கேள்வி, இந்த அரசு எப்படி செயல்பட்டு இருக்க வேண்டும்? ஒரு அரசு கெஜ்ரிவால் சொன்ன மறுநாளே இந்த பிரச்சனைக்குள்ள வந்திருக்க வேண்டாமா? இந்த புகைப்படங்கள் எங்கும் தடை செய்யப்பட வேண்டும்னு பேசியிருக்க வேண்டாமா? இணையங்கள்ல இந்த படங்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும்ன்ற நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா? அதாவது அதுதானே திரு மணி அவர்கள் சொன்ன அந்த கருத்தின் உள்ள கிடக்கு. எப்படின்னா, இது வந்து நம்ம வந்து ஒரு கமர்ஷியலா ஒரு கார்ப்பரேட் போட்ட மாதிரி நீங்க சொன்னாலும், நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, ஒரு கம்பெனிஸ் எல்லாருமே ஒரு கார்ப்பரேட் சைடில் இருக்கிறவங்களோட ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிராட்டிடியூட் ஆர் ஃபார் அ மூமெண்ட், ஒரு மாஸ் மூமெண்ட், இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். எப்படி வந்து ஒரு அந்த காலத்தில் ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிறதுலாம் ஒரு இந்தியாவை ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சோ, அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மூமெண்ட், அந்த மூமெண்ட் தான் இது. இல்ல இல்ல இப்படி வந்துருங்க, ப்ராஃபிட் அது நீங்க அந்த கம்பெனி இல்ல வணிக நிறுவனம் பயன்படுத்துது சார். நம்ம திரும்ப அத சர்வீஸ் சேவைன்னு சுருக்க வேண்டாம். நம்ம பண்ணல. இருங்க ஜியோ ஏதாவது அறிவிச்சிருக்கா தங்களுடைய லாபங்கள் முழுவதும் இந்த தேசத்திற்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி இருக்காங்களா? பங்குகளை கொடுக்க போறாங்க. இந்த கம்பெனியும் இல்ல சார், இல்ல எல்லாரும் லாபத்துக்காக தான் செய்ய போறாங்க. இதுதான் எல்லாரும் லாபத்துக்காக தான் செய்ய போறாங்க. பிரதமரை எப்படி நீங்க ஒரு கமாடிட்டியா பிராண்டா மாத்த முடியும்? நிச்சயமா சொல்றேன். இது வந்து இத நீங்க அஃபென்ஸா பார்க்க கூடாது, ஒரு லேப்ஸா வேணா பார்க்கலாம். இது வந்து எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல என்னென்ன பண்ண கூடாதுன்றது, யுனைடெட் நேஷன்ஸோட எம்ப்ளம் யூஸ் கூடாது, இந்தியன் நேஷனல் ஃபிளாக் யூஸ் பண்ண கூடாது. நான் சொல்றது எதையாவது யாருமே யூஸ் பண்ணதில்லை நீங்க சொல்லுங்க, ரைட். அதுக்கப்புறம் வந்து ஜவஹர்லால் நேரு, ஸ்ரீமதி இந்திரா காந்தி, சத்ரபதி சிவாஜி ஆர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா காந்தின்ற வேர்ட் யூஸ் பண்ணக்கூடாது, லால் பகதூர் சாஸ்திரிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணக்கூடாது, இன்டர்நேஷனல் சிவிலியேஷன் ஆர்கனைசேஷன் இதுல எதுவுமே யூஸ் பண்ணதில்லைங்களா? டிபி அசோசியேஷன், ராமகிருஷ்ண மட்டு, இதெல்லாம் இருக்கு, 27 ஐட்டம் இருக்குதுல, இதுல எதுலையுமே யாருமே யூஸ் பண்ணதில்லைன்னு சொல்லுங்க. திரு மணி அவர்கள் ஏதோ அம்பானி ரிலையன்ஸ்ன்றதுனால இந்த பிரச்சனையை நம்ம கார்ப்பரேட் அளவுக்கு உயர்த்திட்டோம். திரு தவே கேட்பது எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்கன்னு நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை ஐ திங்க் தவே வந்து அதோட சீரியஸ்னஸை குறைக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. எப்படின்னா வந்து அவர் அழகாக விவாதம் பண்ணுவார், பட் இந்த விஷயத்தில் வந்து அவர் ரொம்ப பாலிஷ்டாக பேசுகிறாரு. யாருமே டிஃபெண்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் அது. இந்த விஷயத்தை எந்த பிரதமர் பண்ணியிருந்தாலும் அது தவறு. நான் படித்திருக்கிறேன், ஹிரேன் முகர்ஜி, பேராசிரியர் ஹிரேன் முகர்ஜி ஒரு இடத்துல எழுதுவார். அதாவது வந்து ஒரு பார்ட்டியில் வந்து ஒரு எம்பிஸ் கலந்துக்கிட்ட பார்ட்டியில் அந்த காலத்தில் 50களின் துவக்கத்தில் கொக்கோ கோலா பாட்டில் எடுத்துகிட்டு போய் பிரதமர் நேரு கிட்ட கொடுத்து ஒரு ஃபோட்டோ பிடிக்க வந்தாங்களாம். தூக்கி அடித்தாராம், அந்த பாட்டில் தூக்கி அடித்தாராம். அப்படித்தான் ஒரு பிரதமர் இருக்க வேண்டும். மோடி மேலே நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் வந்து அவர் இந்த தேசத்தின் பிரதமர். அவர் ஒரு பொருளுக்கு வந்து தன்னை பிராண்ட் அம்பாசிடரா அவரு விரும்பி மாத்திக்கிறாரா அல்ல அவரோட சம்மதம் இல்லாமல் மாத்துறாங்களான்றது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஓகே, மோடியோட சம்மதம் இல்லாமல் அவர் தவே சொன்ன மாதிரி வந்து அவுட் ஆஃப் கிராட்டிடியூடோ அல்லது வந்து ஒரு ஸ்பர் ஆஃப் அ மூமெண்ட்ல அந்த தனிப்பட்ட நிறுவனம் அதை செய்து விடுகிறது வைத்துக் கொள்வோம். அடுத்த நாள் இந்த அரசு என்ன செய்திருக்க வேண்டும்? இதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பிரதமர் அவர்கள் இதை அங்கீகரிக்கவில்லை, என்டார்ஸ் பண்ணல. இனிமேல் யாரும் இதுபோல்
எந்த விதமான விளம்பரத்திற்கும் எந்த பொருள் எந்த நுகர்வுப்பொருள் விளம்பரத்திற்கும் பிரதமரின் புகைப்படத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று பிரதமர் அலுவலகம் கேட்டுக்கொள்கிறது என்று ஒரு அறிவிப்பு அடுத்த நாள் வந்திருந்தால் இவ்வளவு சிக்கலும் வந்திருக்காது. கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் நீங்கள் வாய்மூடி மௌனியாக இருந்துவிட்டு இன்று பழைய விஷயத்தெல்லாம் நோண்டி அது 50 இருக்குது 51 இருக்குன்னு சொல்றதும், அல்லது வந்து நம்முடைய பிஜேபி நண்பர்கள் பேசும்பொழுது சொல்றாங்க 6 வருஷத்துக்கு முன்னால வந்து மோட்டரோலா விளம்பரத்துக்கு மன்மோகன் சிங் நின்னாருன்றாங்க. அப்படி நின்றிருந்தால் யார் செய்தாலும் அது தவறு. ஆகவே இது வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை பிஜேபி நண்பர்கள் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். நீங்க குறுக்கிட விரும்புனீங்க திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி. நான் பதில் சுந்தரவல்லி அவர்கள்ட்ட வாங்கணும். இந்த இடத்துல நீங்க திரும்பவும் நான் இதே கேள்வி தான் வைத்திருக்கேன். நீங்க தடுத்திருந்தால் தடுத்திருக்க முடியும். இதை போல எல்லா நிறுவனங்களும் பயன்படுத்திக் கொள்ள அனுமதிப்பீங்களா என்ன? திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி. தடுப்பதற்கு நேரம் இல்லை. அதாவது தடுப்பதற்கு அந்த கால அவகாசம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் வந்து எங்கள்கிட்ட பெர்மிஷனே வாங்கல. நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதாவது அவர்கள் எங்களிடம் பெர்மிஷனிலே வாங்காத போது அவர்களை எப்படி நாங்கள் தடுக்க முடியும்? முதலில் இது நீங்க பதில் சொல்ல வேண்டும். இரண்டாவதாக நாங்கள் வந்து இதை பிராண்ட் அம்பாசிடராக பிரதமர் மோடி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பது இது ஒரு தவறான கருத்து. அதை பிராண்ட் அம்பாசிடராக எந்த ஒரு பிரதமராக இருந்தாலும், குறிப்பாக திரு நரேந்திர மோடி தன்னைத்தானே பிராண்ட் அம்பாசிடராக எந்த ஒரு வணிக நிறுவனத்தையும் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டார். அவர் தன்னை தானே நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்தவர். எந்த ஒரு தனிப்பட்ட நிர்வாகத்திற்கும் அவர் அனுமதிக்கவில்லை. அடுத்ததாக எப்பொழுது இது குறித்து பார்லிமெண்டில் கேள்வி எழுப்பப்பட்டதோ இன்று அந்த அதிகாரி சொல்லியிருக்கிறார், அது குறித்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். 500 ரூபாய் என்பது இன்றைய தேதிக்கு 500 ரூபாய் மிக 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 குறைந்த அமௌண்டாக இருக்கலாம். 1950 அந்த ஒரு பெனால்டி வேறு சில திருத்தங்களை ஆசீர்வாதம் ஆச்சாரி எங்கள்கிட்ட அனுமதி வாங்கல பொருட்டு அதுதான் இல்ல. அதனால தான் நீங்கள் விவாதிக்க மாட்டீங்க. எனக்கு அது கேள்வியே கிடையாதுங்க. 500 ரூபாய் இல்ல 10 ரூபாய் விதிச்சா கூட நான் அதை கேள்வியா எழுப்ப போவதில்லை. ஆனால் என் கேள்வி வேறு. என் கேள்வி வேறு. ஏர்டெல்லாக இருக்கலாம், வோடபோனா இருக்கலாம், ஐடியா போன்ற நிறுவனங்கள் இங்கு ஒரு பக்க சார்போடு நடந்து கொள்ளப்படுகிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. பிஎஸ்என்எல்க்கு நீங்க போயிருந்தா கூட இந்த கேள்வியை யாரும் எழுப்ப போவதில்லை. ஆனால் உங்கள் பதில் எங்கள்கிட்ட அனுமதி வாங்காம படம் போட்டுட்டாங்க, அதனால நாங்க நீக்க முடியாதுன்றது இல்லை. இது எப்படி இந்த பதிலை ஏற்றுக்கொள்ள முடியும்? எங்கள்கிட்ட அனுமதி வாங்கல, அதனால நாங்க நீக்க முடியாதுன்னு சொல்றதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எல்லோரும் செய்தாலும் இதேதானா? இதே பதிலா? சரி, அப்படின்னா எஸ், ஓகே, ரைட். நீங்க அப்படி என்றால் நீங்கள் வாதத்திற்காக வைத்துக் கொள்வோம். அவர்கள் வந்து நீங்கள் சொன்ன ஏர்டெல், வோடபோன், ஐடியா வந்து அவங்களுக்கு எங்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் என்றால் ஏன் அவர்கள் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு போய் எங்கள் மேல் அல்லது அந்த நிறுவனத்தின் மேல் வழக்கீடு ஏன் செய்யவில்லை? இந்த 3 நிறுவனங்களும் சென்றிருக்கலாமே. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அது அவங்களுடைய ப்ரெரோகேட்டிவ்ல வருகிறது. அவங்க போய் அவங்க வந்து வழக்கு தொடுத்திருக்கலாமே. இதுவரை அமைதியாக இருந்தார்கள். இன்று உங்களுக்கு வந்து ஊடகங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து தாக்க வேண்டும் என்பதற்காக நீங்க தாக்க அவர்களுக்கு முழுக்க முழுக்க லீகல் ப்ரொவிஷன் இருந்தது. அதை அவர்கள் பயன்படுத்தவில்லை. அப்ப நாங்கள் எப்படி அதற்கு பதில் சொல்ல முடியும்? இரண்டாவதாக நாங்கள் அனுமதிக்கவில்லை. எங்களை அனுமதி வாங்காமல் இல்லாவிட்டால் இரவோடு இரவாக அது வெளியே வந்த ஒரு விளம்பரம், அதை நாங்கள் என்ன பண்ண முடியும்? நான் இதை திட்டமிட்டே செய்தீர்கள் என்று தான் நான் வாத வைக்க போறேன். நீங்க திட்டமிட்டு தான் செஞ்சீங்க. அதுக்கான ரீசன் நான் சொல்றேன். சித்தரிக்கின்ற ஒரு நீங்க திட்டமிட்டு தான் செஞ்சீங்க. பிரதமர் அவர்களே அதை வெளியே சொல்லிருக்கார். நான் அதை சொல்றேன். என்ன இல்லை, நான் அதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. இல்லன்னு நீங்க சொல்லுங்க. I am ready to answer. ஆனால் திரு ஆச்சாரி முதல் கட்டம் கெஜ்ரிவால் சொன்ன போது ஒரு விவாதத்தை பாஜக தரப்புல வைத்தது. இது டிஜிட்டல் இந்தியா பிரதமரின் கனவு திட்டத்தை நோக்கி அவர் செய்கிறார், அதனால அனுமதிக்கலான்ற வாதம் கூட ஏற்புடையதாக இருந்தது. ஆனா எங்களுக்கு தெரியாது, எங்கள்கிட்ட அனுமதி வாங்கல, நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்ற இந்த பதிலே நான் விவாதமாக கொண்டு வருகிறேன். தெரியும், ஆனால் அவங்க அனுமதி வாங்கல. தெளிவா நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டியிருக்கு. எங்களுக்கு தெரியும் எங்க படத்தை யூஸ் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா எங்கள்கிட்ட அனுமதி வாங்கல. அதுதான் அங்க பார்லிமெண்ட்ல பேசப்பட்ட விஷயம். ரொம்ப தெளிவா நம்ம பேசணும். அப்ப எனக்கு தெரியும் அனுமதி வாங்கலன்னா என்ன அர்த்தம்?
தெரியும். பாராளு- ஆனா நீ பாட்டுக்கு ஓரமா செஞ்சுட்டே போன. இதுல தெளிவா ஒரே ஒரு விஷயத்தை வந்து இல்ல இல்ல கம்பேர் பண்ணி அவங்க தெரியும்ன்றத பயன்படுத்தாங்க நான் சொல்லல. Complaint பண்ணல. அத்தகைய சிறப்பு அனுமதி ஏதும் வழங்கப்படவில்லை. அவ்வளவுதான். அந்த புகைப்படத்தை அந்நிறுவனம் பயன்படுத்தும் என மத்திய அரசுக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தெரியாதுன்னு தான் இல்ல சொல்லியிருக்காங்க. அத இந்த பாராளுமன்ற விஷயம் திரும்ப கேள்வி- பேசும்போது இந்த படம் வந்ததே எங்களுக்கு தெரியும். அவர் பார்லிமெண்ட்ல பதிவு செஞ்சதை நான் படிச்சேன். சரியா இல்ல இதுல- கரெக்ட், இதுதான் கரெக்டானது. இதுதான் கரெக்ட்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. விட்டுருங்க. இதுல நான் ரெண்டு ரவுண்டையும் கம்பேர் ஆமா, பண்ணி ஒரு அடுத்த நாள் விஷயம் காலையில சொல்றேன். பேப்பர்ல ஏன் பார்த்தா அப்படின்னா எல்லாருக்குமே டிஜிட்டல் தெரியுமே. இந்தியாவுக்கு முன்னாடி மோடி அவர்கள் பேப்பர்ல வந்து 2014 வருகிற எல்லாருக்குமே போது தெரியுமே. தகவல் தொடர்பு துறை சார்ந்த ஒரு மாநாட்டுல பேசாரு. அப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? பிஎஸ்என்எல் கையில் வைத்துக்கொண்டு 2016க்குள்ள கிராமங்கள் தோறும் நான் கொண்டு போய் டிஜிட்டலைஸா போய் என்னது இன்டர்நெட் போன் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க போறேன்னு சொன்னவர். எப்போ 2014. இந்த ஜியோ அறிமுகப்படுத்துகிற போது நேரடியாக மக்கள் முன்னாடி ஜியோவை பாராட்டி பேசியவர் பாரத பிரதமர். நான் ஒரே ஒரு கேள்விதான் வைக்கிறேன். பிஎஸ்என்எல் பாரத பிரதமர் பாராட்டி பேசுறா ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாம். நம்மளுடைய பொதுத்துறை நிறுவனம் அதை காப்பாற்றுவதற்கு பேசுறாருன்னு பேசலாம். ஆனால் ஜியோவை பாராட்டி அதனுடைய செயலை பாராட்டி அதனுடைய தொலைநோக்கத்தை பாராட்டி பாரத பிரதமர் பேசினாருன்னா அதுக்கு போஸ் கொடுத்தா என்ன, பேசினா என்ன, ரெண்டு ஒண்ணு தானே. நான் தெளிவாவே ஒரு கேள்வி கேட்கிறேன். இதோட சேர்த்து இன்னொன்னு கூட கேட்கிறேன். இவர் மட்டும் கிடையாது, பேடிஎம் காரங்க 8ஆம் தேதி ஃபுல் பேஜ்ல எல்லா பத்திரிகையிலும் பிரதமருடைய படத்தை போட்டு அவர்களுடைய விளம்பரத்தை போடுகிறார்கள். அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, மாட்டுக்கறி சாப்பிட்டா ஆட்டுக்கறி சாப்பிட்டான்னு சட்டிக்குள்ள விழுந்து பாக்குற நீங்க இவ்வளோ பெரிய தவறை செஞ்சுட்டு ஒரு தனியார் நிறுவனத்திற்கு நீங்க சோரம் போயிருக்கீங்க நான் சொல்லுவேன். நேரா சொல்றேன். இந்த பண்ணிட்டு போற போக்குல ஒரு விவாதத்தை நீங்க நடத்துறீங்கன்னா எவ்வளவு தைரியமா மக்களை நீங்க எதிர்கொள்றீங்க அப்படின்றதான் இங்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. தவே அவர்கள்ட்ட இப்போ ஒரு பிரதமர் இருக்கிறார். நீங்க வணிகம் நான் பிஎஸ்என்எல் கூட நான் தவிர்த்து விடுகிறேன். மற்ற தனியார் நிறுவனங்கள் போட்டி களத்தில் இருக்கிறப்ப ஒரு நிறுவனத்திற்கு நீங்க சாதகமாக நடப்பதை எப்படி அனுமதிக்க முடியும்? இல்ல இந்த அது நீங்க பேசுற தனியார் முதலீடுகள் உலக முதலீட்டாளர்கள்னு பேசுற தர்க்கமே இங்க அடிபடுதே. இல்ல நீங்க அந்த முதலாளிகளுக்குள்ளேயே பாஜக ஆதரவு முதலாளிகளா காங்கிரஸ் ஆதரவு முதலாளிகளான்ற வர்க்கத்தை நீங்க பிரிக்கிறீங்க. இல்ல விஜயன், நீங்க சொன்னதுல பாத்தீங்கன்னா உங்க ஸ்டேட்மெண்ட் மிஸ்லீடிங்கா இருக்கு. ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றான்றது, ஏன்னா அதுல வந்து பிரைம் மினிஸ்டர் எந்த அளவுலும் பர்சனலா இன்வால்வ் ஆயிருப்பாங்கிறது யார் சொன்னாலும் நம்ப போறது இல்ல. பிரைம் மினிஸ்டர் இன்வால்வ் ஆயிருக்காரு இதுல அப்படின்னு சொன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா சிட்டிசன்ஸுமே நாம வந்து ஒரு இன்சல்ட் பண்ற மாதிரி. பிரைம் மினிஸ்டர் வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு, அதானிக்கு அம்பானிக்கு இன்னொன்னு விஜயன் சிம்பிளா தெரிஞ்சுக்கோங்க. 1950ல மீடியான்றதே கிடையாது, டிவியே கிடையாது, ரேடியோவே கிடையாது. ரேடியோன்ற ஒன்று இருந்தது. இன்னைக்கு இவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகிட்டோம் நம்ம சோஷியல் மீடியாவில். பிரைம் மினிஸ்டரும் இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு, வேர்ல்டு பிரசிடென்சி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று ஒரு 5 வருஷம் முன்னாடி இந்த குழந்தைங்க குடிக்கிற ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, ஹைட்டர் டாலர் அப்படிங்கிற 2 ட்ரிங்க்ஸ் கம்பெனி என்ன பண்ணுச்சு, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட ப்ராடக்ட்டை காமிச்சுது, அந்த கம்பெனி இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டை காமிச்சது. யூஸ்வலாக காமிக்க மாட்டாங்க. அப்போ ஒரு கம்பெனி கேஸுக்கு போச்சு, கோர்ட்டுக்கு போன உடனே இந்த மாதிரி என்னோட ப்ராடக்ட்டே அவன் காமிச்சிட்டான் அட்வர்டைஸ்மெண்ட்ல, அது தப்பு, காம்படிட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் அது, அதனால அது வந்து நீங்க வந்து பேன் பண்ண சொல்லணும்னு ஜட்ஜு பார்த்துட்டு என்ன தெரியுமா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு, எல்லா அம்மா அவங்களுக்கும் என்ன குழந்தைக்கு தரணும்ன்றது தெரியும், நீ அவன் ப்ராடக்ட்ட காமிச்சிக்கோ, அவன் ப்ராடக்ட் காமிச்சிக்கோ. இன்னைக்கு இல்ல பிரைம் மினிஸ்டர் போட்டோ போறறனால மட்டும் ஒரு இல்ல அப்படி இல்ல நம்புனா நம்பறதுக்கு இல்ல இவர் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஆளுமையா காட்டப்படுற இந்தியால அவருடைய படத்தை அவர்கள்ட்ட இருங்க திரு தவே, நீங்களே ஒரு வார்த்தை சொல்றீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகத்துல சோஷியல் மீடியா இமிடியேட்டா ரியாக்ட் பண்றாங்கன்னு சொல்றப்ப திரு மணி அவர்கள் முதல்லயே அதை எழுப்பினார். ஏன் இமிடியேட் ரெஸ்பான்ஸ் வரல? நீங்க அனுமதிக்கல, உங்க படத்துக்கு நீங்க அனுமதி தரல, பிரதமர் இதுல இன்வால்வ் ஆகல அப்படின்னா நான் சொல்வது பிரதமர் இல்ல, மோடி அவர்களின் பிரைவசி கூட இதுல பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க ரெண்டு விதத்துல அவர் ரியாக்ட் பண்ணிருக்கலாமே. அதாவது வித்ட்ரா பண்ணிருக்கலாம்ன்றது ஒண்ணு. இன்னொன்னு இந்த பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்ஸ், இந்த மாதிரி விஐபிஸ், ஜட்ஜஸ், செலிபிரிட்டிஸ், செலிபிரிட்டி என்டாஸ்மென்ட் எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. ரொம்ப சர்வசாதாரணம் ஆனதுல அந்த ஓவராலா இருக்குங்க. ஒரு அமிதாப் பச்சன் எத்தனை ஆடுக்கு வராருன்னு கூட ஞாபகம். அமிதாப் பச்சன் வரனால இந்த ப்ராடக்ட் விக்கும்ன்றதா சொல்ல முடியாது. பிரைம் மினிஸ்டர்ன்றது நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? செலிபிரிட்டி நான் பாக்குறேன், செலிபிரிட்டி இந்த நாட்டினுடைய அடையாளம். இந்த சுற்ற அதனால ஒரு நாட்டோட அடையாளம் சொல்லும்போது தவே அவர்கள்ட்ட அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும்? கமர்ஷியலா நீங்க பாக்கலாம். இல்ல இந்த சுற்ற நான் இந்த புள்ளியில நிறைவே முடிச்சிட்டு நான் பிரேக் விடணும். ஆனா ஒரே ஒரு கேள்வி. திரு மணி அவர்கள் சொன்னது ஒரு சரித்திர சம்பவத்தை அவர் சுட்டி காட்டுறார். ஒரு விளம்பரம் ஒரு பிரதமரிடம் வருகிற போது எடுத்துட்டு ஓடிட்டு போன்னு சொன்னார்ல, அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? டெஃபினட்டா அது தவறா? இப்போ இது இவர்கிட்ட வந்து என்னோட ப்ராடக்ட் போனை நீங்க கையில வச்சுக்கோன்னு சொல்லிருக்காங்களா?
அவரோட போட்டோ 1000 இருக்குங்க. நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா இமேஜஸ் வராது உங்களுக்கு. அப்ப லாக்ஸ்ல நாளைக்கு நீங்க நான் டவுன்லோட் தயாரிக்கிற பண்ணலாம். ஊர்காய் பாட்டில்ல பிரதமருடைய படத்தை ஒட்டினா நீங்க யாரும் என்ன கேள்வி இப்போ கேட்கக்கூடாது. இவ்வளவு நாள் இந்த 500 ரூபாய் ஃபைன் இந்த மாதிரி ஒரு ஆக்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஒரு கேள்வி இந்த மாதிரி ஒரு ஆக்ட் இருக்குன்னு தெரியுமா? இன்கம் டாக்ஸ்ல ஒரு லேடி வந்து கல்யாணம் ஆனாங்க 500 கிராம் வச்சுக்கலாம்ன்ற ஆக்ட் நமக்கு தெரியுமா? இருந்தது ஆக்ட். இல்ல சார், இன்னைக்கு இப்போ இந்த act ஆக்ட் எல்லாம் விடுங்க சார். தெரியணும்ன்றதெல்லாம் விடுங்க சார். தெரியணும்ன்றது இல்லைங்க. நான் ஒரு இருங்க சார், இம்ப்ளிமெண்டேஷன் தான். இப்போ இத வந்து நீங்க ரைஸ் பண்ணீங்கன்னா ஓகே, ரைஸ் பண்ணாத வரைக்கும் அந்த ரைஸ் பண்ணாத வரைக்கும் கோல்ட் பொதுத்துறை நிறுவனங்கள் நலிஞ்சு போச்சுன்னு அத விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ற இவங்க எல்லாம் ஏன் சார் அத காப்பாத்தாம தனியார் துறையை மீடியா? ஏன்னா இப்பதான் நீங்க அவேர்னஸ், இனிமேல் பிரைம் மினிஸ்டர் போட்டோவை எல்லா கம்பெனிக்காரங்களும் கிராட்டிடியூட் கூட யூஸ் பண்ண போறது இல்ல. சோ இதுல வந்து டெஃபினட்டா சீஃப் மினிஸ்டர்ஸியோ ஜட்ஜஸ் எனக்கு பதில் சொல்ல வாய்ப்பு அளிக்க யூஸ் பண்ணல. இனிமேல் they'll be careful. சரி, நான் ஒரு பிரேக்குக்கு அப்புறம் நம்ம பேச வேண்டியிருக்கிறது. நான் மீண்டும் இந்த விவாதம் என்பது இது ஒரு சாதாரண என்ன கட்டாயம் ஆச்சாரி, நாம பிரேக்குக்கு அப்புறம் பேசலாம். இது கார்ப்பரேட்டுகளுக்கான அரசு அப்படின்றத தொடர்ந்து இந்த கருப்பு பணம் பிரச்சனையிலும் சொன்னாங்க. கருப்பு பணத்தை சிலர் இமிடியட்டா அனௌன்ஸ்மெண்ட்டிலே ஆதரித்து பேசினார்கள். அதற்கு பிறகு மக்கள் படுகிற சிரமங்களை பார்த்துட்டு இது தவறான நடவடிக்கைனாங்க. ஆனால் பிரதமர் அறிவித்த அதே கணத்தில் பலர் சொன்னது இதெல்லாம் கிடையவே கிடையாது, இந்த அரசு கார்ப்பரேட்டுகளுக்கானது அப்படின்ற ஒரு தரப்பு வாதமும். இன்றைக்கு கூட பிரதமர் மோடி அவர்கள் பேசி இருப்பது நான் ஏழை மக்களுக்காக, இந்த அரசு என்பது ஏழை மக்களுக்கானது. எது உண்மையானது விவாதிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்தது. மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். ஜியோ விளம்பரத்தில் இந்திய பிரதமர் மோடி அவர்களினுடைய படம் பயன்படுத்தப்பட்ட அந்த சம்பவம், அதற்கு மத்திய அரசு நாங்கள் அனுமதி வழங்கவில்லை என்று மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதை தாண்டி இந்த அரசு யாருடைய நலனுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதில் இன்றைக்கு இருக்கக்கூடிய கருப்பு பண பிரச்சனையும் அது வந்திருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, நீங்கள் நிறைய இடங்களில் குறுக்கிடணும் அப்படின்னு நான் நினைச்சிங்க. அதோடு இன்னொரு கேள்வியும் சேர்த்து சொல்லிவிடுகிறேன். இந்த 4G தொடர்பாக பிரசாந்த் பூஷன் அவர் கூட ஒரு வழக்கு தொடுத்திருந்தார், நீதிமன்றங்களிலேயே வந்திருந்தது. அதுவும் குறிப்பாக ரிலையன்ஸ் நிறுவனத்தினுடைய முறைகேடுகள் தொடர்பாக அவர்கள்லாம் சேர்ந்து தான் இந்த படத்தை பயன்படுத்தி இருக்காங்க. அப்படின்றப்ப ஒரு தார்மீகமான ஒரு ரோலை இந்த அரசு எடுத்திருக்கமா வேண்டாமா? நீங்க வணிகம்லாம் விட்டுருங்க. திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, முதலில் சுந்தரவல்லி அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டார்கள். அதாவது பிஎஸ்என்எல் அரசாங்க நிறுவனத்தை வந்து நமது பிரதமர் கைவிட்டு விட்டார், அதுக்கு பதிலாக ஒரு பிரைவேட் நிறுவனத்தை தூக்கி பிடிக்கிறார் என்று. இது மிகவும் தவறான தகவல், தவறான கருத்து. இதை அவர் வாபஸ் வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் UPA 1 மற்றும் UPA 2வில் மிகவும் அதல பாதாளத்தில் இருந்த பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் வருவாய் இன்று லாபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் சம்பளம் கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. நான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனில் வேலை செய்து உள்ளேன், அதனால் எனக்கு முழு விவரம் எனக்கு தெரியும். அவர்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த நிலைமை போக இன்று அவர்கள் ப்ராஃபிட்டை நோக்கி லாபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த கடந்த 2.5 வருடங்களாக. அதே போல் MTNL மகாநகர் டெலிஃபோன் நிகம் லிமிடெட் டெல்லி மற்றும் மும்பையில் உள்ளது. அங்கு வேலை செய்தவர்களுக்கு பென்ஷன் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகியிருந்தது. அதையும் சரி செய்து இப்பொழுது அவர்களும் லாபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 நிறுவனங்களும் இன்று மிக திறமையான முறையில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து எங்களுடைய நமது பிரதமருடைய முயற்சியாலும் தொடர்ந்து நமது டெலிகம்யூனிகேஷன் மினிஸ்டர்களுடைய முயற்சியாலும் இந்த வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்துள்ளது. ஆகவே ஒரு நிறுவனத்தை பொதுத்துறை நிறுவனத்தை தள்ளிவிட்டு பிரைவேட் நிறுவனத்தை தூக்கி பிடிக்கிறார் என்று பதில் சொல்லிக்கிறேன். வெளியே இருக்கறனால அவரை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஒரே ஒரு பதில் மட்டும் பேசுங்க திரு ஆசீர்வாதம் அமைச்சர். சொல்லுங்க. இல்ல நீங்க தொடர்ந்து பேசுங்க திரு ஆசீர்வாதம் அமைச்சர். அடுத்தது இன்று எஸ் நீங்கள் ரிலையன்ஸ் ஜியோ பற்றி சொல்லியிருந்தீங்க, குறிப்பாக பிரசாந்த் பூஷன் அவர்கள் தொடுத்த வழக்கு பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்க. நான் ரிலையன்ஸ் ஜியோ வழக்கை டே டு டே பேசிஸ் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த வழக்கை நான் தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருந்தவன். ஆனால் அந்த வழக்கானது சுப்ரீம் கோர்ட்டால் தள்ளுபடி செய்துவிட்டது. சுப்ரீம் கோர்ட்டில் பிரசாந்த் பூஷன் தொடுத்த வழக்கில் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்று சொல்லிவிட்டது. நான் அதை குறித்து அதிகம் விவாதிக்க விரும்பவில்லை.
முடியவில்லை. ஏனென்றால் அதனுடைய ஒவ்வொரு கருத்தும் எனக்கு தெரியும், அதில் நடந்த விவாதங்கள் தெரியும், அவர்களுக்கு கிடைத்த ஸ்பெக்ட்ரம் குறித்தும் நான் விவாதிக்க முடியும், அதில் மணிக்கணக்காக ஆகும். ஆகவே சுப்ரீம் கோர்ட் ஆனது ரிலையன்ஸ் ஜியோவுக்கு தன்னுடைய சேவைகளை தொடங்க முழு அதிகாரத்தை நான் 2G விவாதிக்க விரும்புறேங்க மேடம். அதை பத்தி ஜட்ஜ்மெண்ட் வந்து பிறகு இல்ல ஆசீர்வாதம் ஆச்சாரி ஒரு வாரத்துக்கு மேல ஆகும். அவங்க க்ளீன் சிட் கொடுத்துட்டாங்களா அந்த வழக்குல? இல்ல திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, நான் அந்த வழக்கினுடைய மெரிட்ஸ்குள்ள எல்லாம் போக விரும்பல. ஆனால் மத்திய அமைச்சகத்திடம் அந்த பொறுப்பு மாற்றப்படுகிறது. இப்போ இன்ஃபோடெல் இருந்து ரிலையன்ஸுக்கு எப்படி பங்குகள் மாற்றப்பட்டது, அப்படி பல கேள்விகள் வருகிறது. நீதிபதிகள் வந்து அதை மத்திய அமைச்சகம் முடிவு செய்யட்டும்னு சொல்றாங்க. நான் அந்த மெரிட்ஸ்குள்ள எல்லாம் போக விரும்பல. அப்படி ஒரு சந்தேகத்திற்கு இடங்கமாக ஒரு புள்ளி வைக்கப்பட்ட நிறுவனத்துல பிரதமர் மோடியினுடைய படம்ன்றதுதான் என் கேள்வி. அதுதான் நான் அதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்டேன். இல்லை, இந்த சுப்ரீம் கோர்ட் ஒரு தடவை க்ளீன் அதாவது நம்மளுடைய நீதி பரிபாலனத்தை பொறுத்தவரை சுப்ரீம் கோர்ட் த ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் தி லேண்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் அதை வந்து கேள்வி கேட்க உங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அதை அவர்கள் கூட சொல்லிவிட்டார்கள். இன்று ஜியோ நிறுவனத்துடைய லைசன்சிங் பாலிசி, அவர்களுக்கு டிஓடி கொடுத்த லைசன்சிங் பாலிசி செல்லும் என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு அந்த கேஸ் நடக்கும் பொழுது திரு பிரசாந்த் பூஷன் என்னென்ன பேப்பர்களை அவர் சப்மிட் பண்ணார்களோ, அவருக்கு எந்தெந்த பேப்பர்கள் கிடைத்ததோ அதை பற்றி நீண்ட விவாதத்தை நாம் செய்யலாம். ஏனால் அந்த ஒவ்வொரு பேப்பரும் தெரியும். நீங்க மெரிட்ல போக முடியாது. சுப்ரீம் கோர்ட் சொல்லிவிட்டதுக்கு பிறகு நீங்கள் அதை வந்து கேள்வி கேட்க முடியாது. சரியான முறையில் வாங்கவில்லை, லைசன்ஸ் வாங்கவில்லை என்பது அது வந்து முடிந்து விட்டது. ஆக முடிந்துவிட்ட ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் திரும்பி கிளறுவது தேவையில்லாத. நீங்கள் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ரிலையன்ஸ் ஜியோ இப்பொழுது அவர்கள் வந்த பிறகு பிஎஸ்என்எல்ல வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று ஒரு கருத்தை சொன்னாரு. பிஎஸ்என்எல் ஊழியர்களினுடைய அகில இந்திய தலைவர்கள் ஒருத்தரா இருக்கிற பால்கி பத்திரிகை கொடுத்த பேட்டி என்ன அப்படின்னா, 100% பணத்துல வெறும் 24% பணம் கூட பிஎஸ்என்எலுக்கு ஒதுக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு இது சொல்லியிருக்காரு. ரொம்ப குறைச்ச அமௌண்ட் தான் ஒதுக்கி இருக்காங்க. பிஎஸ்என்எலுடைய டவர்களை எல்லாம் இது வந்து செயல்படாத டவரு, நிறைய ஆட்கள் இல்லாத டவரு என்று சொல்லி தனியார் நிறுவனங்களுக்கு பெரிய அளவுல கொடுத்திருக்கிறதே உங்க பீரியட்ல தான். இது ரொம்ப அடிப்படையில் நம்ம பேச வேண்டிய பிரச்சனையா கூட இருக்கு. பிஎஸ்என்எல்ல ஓச்சு கட்டுறதுக்கான எல்லா வேலைகளையும் அண்டர் கிரவுண்ட்ல பாக்குறதே அரசாங்கம் என்று நான் சொல்லுவேன். இல்ல இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து பிஎஸ்என்எல் தொழிற்சங்கவாதிகள் காங்கிரஸ் இருந்த போதும் இதை வச்சுட்டே இருந்தாங்க. பல ஆண்டுகளாக இது பேசப்படக்கூடிய விஷயம் தான். இதுதான் இன்றைக்கு திட்டமிடணும் இல்ல. பிஎஸ்என்எல் தன்னுடைய கடுமையான விமர்சனத்தை காங்கிரஸ் அரசின் போது தான் வைத்தது. காங்கிரஸுக்கு மாற்று என்று சொல்லி வந்தீங்கல்ல, அப்ப காங்கிரஸ் செஞ்சதை நீங்க ஏன் செய்றீங்க? நான் திரு மணி அவர்களிடம் நம்ம இந்த பிரச்சனையை நான் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படின்றப்போ, இந்த அரசு மக்கள் நல அரசா கார்ப்பரேட் அரசான்ற ஒரு கேள்வி எழுகிற போது பிரதமர் மோடி அதற்கு பதில் சொல்கிறார். எனக்கு மக்கள் தான் உயர் அதிகாரிகள், நான் மக்களுக்கு மட்டும்தான் பதில் சொல்வேன். இங்க நிறைய கட்சிகள்லாம் விமர்சனம் வைக்கிற போது கூட அவர் சொல்வது நான் மக்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்னு பொது கூட்ட மேடைகள்ல பேசுறார். இந்த அரசு ஏழைகளுக்கானதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறார். அதை நம்ம மறுக்க முடியுமா? இல்லை, நான் மக்களுக்கு மட்டுமே பதில் சொல்லுவேன் என்று பிரதமர் சொல்வது வந்து வேடிக்கையாக இருக்கிறது. மக்களுக்கு பிரதமர் எப்படி பதில் சொல்வார், யார் மூலம் பதில் சொல்வார்? ஒவ்வொரு குடிமகனையும் சந்தித்து பிரதமர் பதில் சொல்ல போவது கிடையாது. நாடாளுமன்றத்தில் பேசுவதன் மூலம் அவர் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும், செய்தியாளர்களை சந்திப்பதன் மூலம் அவர் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். இந்த இரண்டையும் அவர் செய்வதில்லை. நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். 31% வாக்குகளை வாங்கியதுதான் பாஜக. 69% மக்கள் பாஜகவிற்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சிஸ்டத்தின்படி நீங்கள் இன்று பிரதமராக இருக்கிறீர்கள், நல்லது, அதை யாரும் குறை சொல்லவில்லை. அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு நீங்கள் தான் பிரதமர். நீங்கள் இந்த நாட்டு மக்களை எப்படி பேசுவீர்கள்? நீங்கள் பொதுக்கூட்டங்களில் மட்டுமே பேசுவீர்களா? மோனோலாக் அது நீங்க பேசுவீங்க, மற்றவங்க யாரும் உங்களை கேள்வி கேட்க முடியாது. ஏன் நாடாளுமன்றத்தில் நம்முடைய பிரதமர் பேசுவதில்லை? ஏன் செய்தியாளரிடம் பேசுவதில்லை? அதாவது வந்து தன்னிச்சையாக செயல்படக்கூடிய எந்த ஒரு பிரதமரும் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் மக்களுக்கு மட்டுமே பதில் சொல்வோம், மக்கள் தான் எங்களுக்கு எஜமானர்கள். இது வந்து ஆமா, இது மேம்போக்கா பாத்தீங்கன்னா வந்து கரெக்டா தானே சொல்றாரு, இதுல என்ன தப்புன்னு நமக்கு தோணலாம். எப்படி பேசுவீர்கள்? நாடாளுமன்றத்திற்கு ஏன் நம்முடைய பிரதமர் வர மறுக்கிறார்? மக்களவையிலும் மாநிலங்களிலும் திரும்ப திரும்ப 15 நாட்களாக இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இதுவரை 2.5 ஆண்டுகளில் ராஜ்யசபால ஒரு முறை கூட ஒரு கேள்விக்கு கூட பிரதமர் பதில் அளித்தது கிடையாது. கேள்வி நேரம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்றால், அவர் நேற்று வந்தபோது கூட திரும்ப அமளியாக மாறுகிறது. திரு மணி அவர்களிடம்
அருண்ஜேட்லியா இருக்கட்டும், வெங்கையா நாயுடுவா இருக்கட்டும், நாங்க பதில் சொல்றோம் அப்படின்னு. ஆனால் நீங்க ஒட்டுமொத்த அவர் பிரச்சனையின் சுமையை அவர் வந்திருந்தார். ஏன் பிரதமர் பதில் சொல்லக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய முகமாக அல்லது ஆளுகிற ஒரு கட்சியினுடைய முகமாக இருக்கிற பிரதம மந்திரி நைட் அவர் தான் அறிவிக்கிறாரு. அருண்ஜேட்லி அறிவிக்கல, அருண்ஜேட்லி பத்திரிகையில சொல்றாரு எனக்கே தெரியாதுன்றாரு. அப்ப அருண்ஜேட்லிக்கே தெரியாம அறிவிக்க தெரியாது சொல்லணும். அப்புறம் யார் பதில் சொல்லுவா? இல்ல பத்திரிகையில அருண்ஜேட்லி சொல்றாரு ஒரு நிமிஷம். எனக்கு தெரியாது அறிவிச்சது. சுந்தரவல்லி சொன்ன ஒரு இந்த கருத்து வந்து தவறான கருத்து. எப்ப சொன்னார் எந்த பேப்பர்ல சொன்னார் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஏன் இது மாதிரி பொய்யே பேசுறீங்க? எந்த இடத்துல சொன்னார் கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம விவாதத்தை படிச்சுப்போம். அருண்ஜேட்லி எனக்கு தெரியும். அருண்ஜேட்லி எங்க சொன்னார் எந்த இடத்துல சொன்னார், எந்த மீட்டிங்ல சொன்னார் நீங்க தெளிவாவே சொல்றேன். அருண்ஜேட்லி எனக்கு தெரியாது அறிவிக்கிற வரைக்கும் அப்படி சொல்றாரு. ஒரு நிதி மந்திரி அறிவிக்கிற வரைக்கும் தெரியாது. சுந்தரவல்லி அவர்களிடம் நான் தவறாக புரிந்து கொண்டேன், நான் எனக்கு தெரியல. ஆனால் அருண்ஜேட்லி அவர்கள் சொல்வது அந்த அனௌன்ஸ்மெண்ட் சர்ப்ரைசிங்கா இருந்ததே தவிர இதுக்கான ப்ராசஸ் எல்லாராலும் கலந்து ஆலோசிக்கப்பட்டதுதான். நான் என்ன சொல்றேன், அந்த சர்ப்ரைஸான அனௌன்ஸ்மெண்ட் தான் எல்லாருக்கும் அறிவிப்பு தான் சொல்றேன். நான் தமிழ்ல சொல்றேன், நீங்க அனௌன்ஸ்மெண்ட்ன்றீங்க, நான் அறிவிப்புன்றேன். அறிவிப்பு எனக்கு தெரியாதுன்னு கேக்குறாரு. நான் என்ன கேக்குறேன், ஒரு நாட்டினுடைய நிதியை ஆளக்கூடியவர் தான் நிதி மந்திரி. அவர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. ஒண்ணு. ரெண்டாவது, பாராளுமன்றத்தில் இவரே நேரடியா நின்று அனௌன்ஸ் பண்றாரு இப்படி நாங்க மாத்த போறோம்னு. அப்போ ஒரு 100 கோடி மக்களுக்கான பிரதிநிதியாக நின்று மோடி அவர்கள் அனௌன்ஸ் பண்ண விஷயத்தை அவரே பாராளுமன்றத்தில் பேசக்கூடாது? திரு மணி அவர்களிடம் நான் இந்த சுற்றுல முக்கியமாக நான் கேட்பது, அவர் தொடர்ந்து சொல்லுகிறார் ஏழைகள் பலனை அடைய போறாங்க. எனக்கு பதில் சொல்ல வாய்ப்பு கொடுங்களேன். உடனடியா வாங்க, எனக்கு நேரமின்மை இருக்கிறது. சொல்லுங்க திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி. அதாவது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கேபினெட்ன்றது இவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கேபினெட் எடுத்த முடிவுக்கு பிறகு அவர் அறிவிக்கிறாரு. அந்த கேபினெட் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அறிவிச்சிருக்காரு. ஆக இவங்க சொல்றாங்க இல்லையா, இந்த பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அருண்ஜேட்லி சொன்னார்னு அது தவறான ஒரு விவாதம். அடுத்தது வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து பார்லிமெண்ட்ல பதில் சொல்லணும்னு திரு மணி அவர்கள் சொன்னார். பார்லிமெண்ட்ல பதில் சொல்றதுக்கா வந்து உட்காந்துருக்காரு. பார்லிமெண்ட்டை நடத்த விட்டா தானே சார் பதில் சொல்லுவாரு. நீங்க அவர் வந்து உட்கார்ந்த உடனே எதிர்கட்சிகளுக்கு என்ன பயம், ஐயோ இவர் வந்துட்டாரு பதில் சொல்லிட்டாருன்னா அதோட முடிஞ்சு போயிடும். ஏன்னா அவங்க கொண்டு வந்திருக்க ரூல் வந்து அது மாதிரியான ரூல். அந்த ரூல்ல வந்து பிரைம் மினிஸ்டரோ அல்லது கேபினெட் மினிஸ்டரோ இல்ல பாருங்க. அதாவது அந்த ரூல் படி என்னன்னா, அந்த ரூல் ஆஃப் ப்ரொசீஜர் ஆஃப் தி லோக்சபா அண்ட் ராஜ்யசபா படி என்னன்னா, பிரைம் மினிஸ்டரோ அல்லது அரசு சார்பாக ஒரு அமைச்சரோ பதில் சொல்லிவிட்டால் அந்த விவாதம் முடிந்துவிடும். ஆனால் எதிர்க்கட்சிகள் என்ன நினைக்கின்றன என்றால், இன்னும் அடுத்த 20 நாட்களுக்கு பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும். இப்பொழுது இவர்கள் பதில் சொல்லிவிட்டால் அடுத்ததாக இதை பற்றி திரும்ப எழுப்ப முடியாது. அதோடு முற்றுப்புள்ளி ஆகிவிடும். அடுத்ததாக அரசு தொடர்ந்து பிரதமர் அவர்கள் இந்த ஹோல் ப்ராசஸ் இவர்களுடைய திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி நேரமின்மை பிரச்சனையா இருக்கிறது. தொடர்ந்து பிரதமர் ஊழலுக்கு எதிராக நான் நடவடிக்கை எடுக்கிறேன், இன்னும் சில நாட்கள்ல ஒரு அடுத்த தலைமுறையை நிம்மதியாக உறங்க போகிறது, இத்தனை ஆண்டு காலம் ஏழைகள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, இதற்காகத்தான் இந்த தைரியமான முடிவுலாம் சொல்லுகிற போது மீண்டும் மீண்டும் இந்த அரசு கார்ப்பரேட்டுகளுக்கானது, கார்ப்பரேட்ன்ற வார்த்தையே ஏதோ பாவச்சொல் போல பார்த்து விமர்சிப்பது சரியா? இல்லை கார்ப்பரேட்டுகளுக்கும் வந்து இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் ஒரு பங்கு இருக்கிறது, பெரிய பங்கு இருக்கிறது என்பதெல்லாம் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் இருக்கக்கூடிய உலக பொருளாதார சூழலில் வந்து கார்ப்பரேட்டுகளுடைய ரோலை வந்து யாருமே வந்து குறை சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் வந்து எப்படி அந்த கார்ப்பரேட்டுகளை அணுகிறீர்கள், நீங்கள் வந்து அவங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களா அல்லது அவங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறீங்களான்றது மட்டும்தான் பிரச்சனை. இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்வதற்கு நம்ம விஞ்ஞானிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட கார்ப்பரேட்டுகள் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. அதுலேயும் சில குறிப்பிட்ட கார்ப்பரேட்டுகளுக்கு மோடி அரசு எந்த அளவுக்கு வந்து தனியாக ஒரு சலுகையும் செல்லமும் கொடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், 1 மணி நேரத்திற்கு முன்பு சொன்னதுதான், இந்த விவாதமே இந்த ஜியோ விளம்பரம் பேட்டை விளம்பரத்தை சுற்றி சுழலுவது என்பது வந்து இன்றைக்கு இந்த அரசாங்கத்திற்கும் மோடி அரசாங்கத்திற்கும் அமைச்சர்களுக்கும் பாஜகவினருக்கும் லாபமாக இருக்கிறது. ஏனெனில் இன்று தெருக்களில் மக்கள் பிச்சைக்காரர்களை போல் நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் ஒரு முதியவர் ஏடிஎம் கியூவில் நின்றும்போது செத்து போயிருக்கார்.
இதுவரைக்கும் இல்லாத ஒரு கிரைசிஸ் நடக்குது. நேற்று நம்முடைய அருண்ஜேட்லி அவர்கள் ஒரு பத்திரிகை நிகழ்ச்சியில் பேசும்பொழுது வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் 2 குவார்ட்டர்ன்றாரு, கிட்டத்தட்ட 6 மாத காலம் ஆகுன்றாரு. ஆகவே இவங்க வாயில வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரிசர்வ் வங்கி ஆளுநர் எங்க போனாருன்னு யாருக்குமே தெரியல. சரி, நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் நாடு விடுதலை அடைந்து இந்த 69 ஆண்டு காலத்தில் இது போன்றது ஒரு சிக்கலை நாம் சந்தித்தது இல்லை. நடந்து போச்சு, ஓகே. நான் ரொம்ப சுருக்கமா ஒன்று சொல்ல விரும்புறேன். அதாவது வந்து நம்முடைய பாஜக நண்பர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் கிட்ட ஒரு அச்சம் இருக்குது, தயவு செஞ்சு அதை மறந்துடாதீங்க. அடுத்து என்ன அறிவிப்பு வரப்போதோ, அடுத்து எப்ப என்ன நடக்க போகுது, இந்த சிக்கல் எப்ப தீரப்போகுதுன்ற ஒரு அச்சம் வந்து எல்லார் மனசுலையும் இருக்குது. இந்த அச்சத்தை போக்க வேண்டியது ஒரு பிரதமரின் கடமை. ஆனால் அந்த அச்சத்தை போக்குவதற்கு இந்த அரசு ஏதாவது உருப்படியாக செய்திருக்கிறதா? மாறாக வாயில வந்ததெல்லாம் அவங்க பேசுறாங்க. இவர்களை விமர்சிப்பவர்களை எல்லாம் அவர்கள் ஏளனமாக பேசுகிறார்கள். அதைத்தான் நாம் கண்டிக்கிறோம். திரு தவே அவர்களிடம், நீங்க மக்கள்லாம் கியூல நின்றுட்டு இருக்கிறாங்க, அது ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் பாஜக தரப்பில், இந்த அரசு தரப்பில் சொல்வது ஒரு நீண்டகால பலன் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு. உண்மையில் அப்படி ஒரு நீண்டகால பலன் இருந்தால் கூட இப்படி நிற்கிறதை கூட பொறுத்துக்க முடியும். அந்த பலனும் இவர்களுக்கு கிடைக்க போறது இல்லை. இது மீண்டும் மீண்டும் கார்ப்பரேட்ஸை அவங்கள வந்து செக்யூர் பண்ணுவதற்கு, பாதுகாப்பதற்கான நடவடிக்கை தான் சொல்றதை நீங்க மறுக்க முடியுமா? கிடையவே கிடையாது. நம்ம ஊரில் எப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்ம பீப்புளே ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ரெவல்யூஷனையோ ஒரு ஸ்கீமையோ கொண்டு வந்தால் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறது, அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மென்டாலிட்டி நம்மக்கிட்ட இல்லை. இதே ஒரு ஃபாரினில் இதை பண்ணிவிட்டு நாம் ஏன் பண்ணக்கூடாது, அதே மாதிரி பாரு அந்த கண்ட்ரியில் பண்ணிட்டான்னு, இந்த மாதிரி சிஸ்டமை அவங்க நிறைய இடத்துல நாம தான் ஃபஸ்ட்டாக இப்போ கொண்டு வந்திருக்கோம். இங்கே எப்படின்னா, ஒரு பிரிட்ஜு கட்டி நீங்கள் வந்து பேர் வாங்க முடியாது. பிரிட்ஜு கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 100 பேர் நீங்கள் பேர் வாங்கிடலாம். ஃபேக்ட்ரியை கட்டி நீங்கள் பேர் வாங்க முடியாது. ஃபேக்ட்ரி கட்டக்கூடாதுன்னு சொல்லி நிற்க வச்சு நீங்கள் பேர் வாங்கலாம். அந்த மாதிரி தான் இங்கே இன்னைக்கு அதானியோ அம்பானியோ திருப்பி கடனை கட்ட வேண்டாம்னு சொல்லி பேர் வாங்குறது இல்ல. அது வந்து இப்போ என்ன கேள்வினா, நீங்க பேசிருக்கீங்க ரொம்ப ஒரே ஒரு கேள்வி, இந்த விவாதத்தினுடைய மைய புள்ளியான கேள்வியே கேட்கிறேன். இந்த அரசு கார்ப்பரேட்டுகளுக்கானதாக மட்டும் இல்ல, நான் அவங்களை ஒதுக்கணும்னு சொல்லல, ஆனால் இது மக்கள் நலம்புரி அரசுன்னு சொல்ல முடியுமா உங்களால? 100%. இப்போ உங்களுக்கு புவர் பீப்புளுக்கு டைரக்டா சப்சிடிஸ் கொடுத்தது இந்த கவர்மெண்ட்ல தான். ஜன்தன் ஸ்கீம் கொண்டு வந்ததும் இப்படிதான். இதெல்லாம் வந்து எப்படி நீங்க கார்ப்பரேட் மட்டும் நீங்க சொல்ல முடியும்? கார்ப்பரேட்டும் ஒரு பார்ட் ஆஃப் தி கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் தான். நான் அதை மறுக்கல. இத நீங்க ஒரு கார்ப்பரேட்டால மட்டும் தான் 3000 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். ஒரு ஃபேக்டரி இல்லன்னா 4000 பேருக்கு யார் வேலை கொடுப்பாங்க சொல்லுங்க சார். படிச்சுட்டு வராங்க 1.5 லட்சம் பேர். எந்த கார்ப்பரேட் இல்லாம கார்ப்பரேட்னா ஏன் அது ஒரு நெகட்டிவ் டெண்டன்சியில் பார்க்குறீங்க? இன்னைக்கு ரிலையன்ஸில் 1.5 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க. அந்த 1.5 லட்சம் பேர் நாங்களாம் கார்ப்பரேட்டை நாங்கள் சஃபர் பண்ணுறோன்றாங்களா? இல்லை டாட்டாவில் வேலை செய்யலையா? காத்ரேஜில் வேலை செய்யலையா? நம்ம ஊருக்காரங்க இங்கே தமிழ்நாட்டில் வேலை செய்யலையா? ராம்கோவில் வேலை செய்யலையா? திருநெல்வேலியில் வேலை செய்யலையா? எல்லாருமே கார்ப்பரேட்ஸ் தான். இதில் என்ன ஃபேவரட்? ஏதாவது ஒரு அகெயின்ஸ்டாக போனோம்னா நீங்கள் போகலாம் சார். இப்போ இந்த இத்தனை பேர் கியூவில் நிற்கிறாங்கன்னு சொன்னால் இந்த சிஸ்டம் ஃபெயிலியர். இல்லை சார், 8 ரூபாய்க்கு பேடிஎம்ல டீல வாங்கிக்கிறான் சார்னாக்கா சக்ஸஸ் தான். கன்ஃபர்மேஷன் பயஸ். உங்களுக்கு வேணும்னா இது ஃபெயிலியர், வேணாம்னா இது வந்து தேவையில்லை, சக்ஸஸ். ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீன்றது தான் பொறுத்து இருக்கு. இன்னைக்கு கூட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு உணர்ச்சி பூர்வமா, ஆஸ் அ பேட்ரியாட்டிக் சிட்டிசன் பாருங்க, இந்த கியூ மற்ற எல்லா கியூவையும் நிறுத்துனாங்க. 2 நாள் மட்டும் நான் இதே ஷோவில் பேசிட்டு இருந்தேன். பக்கத்தில் இருந்த சொன்னார், சார் ஆக்சிஸ் பேங்க்ல கோடி கணக்கில் போட்டாங்க சார், இன்கம் டேக்ஸ்லாம் ஒன்றும் பிடிக்க மாட்டாங்கன்னு. இன்னைக்கு நான் இங்கே ½ hour முன்னாடி டிவியில் பார்த்துட்டு இருந்தேன். டிவி ஷோவில் கொடுத்துருந்த மகேஷா 13,000 கோடியை கொடுத்தவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் அந்த டைமில் சொன்னேன், சார் இன்கம் டேக்ஸ் ஓவர் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த டைமில் வேணால் நாக் பண்ணி ரெய்டு வரும் சார், பணத்தை போட்டவங்கள நிச்சயமா. இன்னொரு கேள்வியும் வாங்கிக்கோங்க. அவர் பிரதமர் தொடர்ச்சியாக சொல்வது, பணக்காரர்கள் இனி நிம்மதியாக உறங்க முடியாது, ஏன்னா கணக்கில் காட்டாம இருக்கிறவர்கள்லாம் நிம்மதியாக உறங்க முடியாதுன்ற இடத்திலேயே இந்த கேள்வி அர்த்தமற்றது இல்லை. இது பணக்காரர்களுக்கான கார்ப்பரேட்டுகளுக்கான அரசுன்னு மட்டும் எப்படி சொல்ல முடியும்? தெளிவா நான் சொல்லவா? நிறைய சட்டத்திட்டங்களை மாத்தினாரு. குடிசை தொழில்கள் இல்லைன்னு சில விஷயத்தை எடுத்தார். 150 வித. எது தெரியுங்களா குடிசை தொழில் இல்லைன்னு அவர் இண்டஸ்ட்ரியில சேர்த்தது? ஊறுகாய் போடுறது, மெழுகுவர்த்தி போடுறது, அப்புறம் என்னது பத்தி சுத்துறது. நான் என்ன கேக்குறேன், இவரு நான் என்ன கேக்குறேன், அவர் ஒரு கண்ணை தோண்டினாரு, நான் ஒரு கண்ணை தோண்டுவேன்னு தோடுவீங்களா? நான் இப்ப இருக்கிற அதிகார வர்க்கத்தை நான் கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு ஒரு பெரிய பணக்காரர் வந்து கைது செய்யப்படுறாரு. இதெல்லாம் நீங்க என்னன்னு எடுத்துக்கிறீங்க? பெரிய பணக்காரரா விஜய்மலை என்ன? நான் என்ன விஜய்மலையா தப்பிக்க விட்டீங்க நீங்க வந்து இங்க இருக்கிற? இல்ல நான் சொல்ல வர்றேன். நீங்க இன்னொன்னு கூட பாத்தீங்கன்னா, ஒன்னே சாதாரண தொழில் பண்ணாரு. நாங்கெல்லாம் சாதாரண மக்கள்லாம் போஸ்ட் ஆபீஸ்ல கொஞ்சம் சேவிங்ஸ் போடுவோம், அதனுடைய வட்டி வீதத்தை குறைச்சாரு. இன்னொன்னு சொல்லுவேன், இல்ல நான் சாதாரண மக்கள் அஃபெக்ட் பண்ண சொல்லணும்ல, அப்பதானே அந்த அந்தானிக்கும் அதானிக்கும் என்னென்ன செஞ்சாருன்னு சொல்லும் போதே எடுக்குங்க. நான் அதனால சொல்றேன். இன்னொன்னு கூட பாருங்க, விவசாயிகளுடைய கடனுக்கு அதிக வட்டி வீதத்தை போட்டாரு. அதை நாங்க போராடி தூக்க வச்சோம். தொழிலாளர் சட்ட திருத்தம், கல்வி உரிமை சட்டம் எல்லாமே ஏழைகளுக்கு எதிராக போட்டாரு. ஆனா இந்த பக்கம் நீங்க வாங்க, அதானி அம்பானி, இங்க பக்கம் அம்பானிக்கு என்ன செஞ்சாரு?
இந்த இண்டஸ்ட்ரி 4G எப்படி சார் வந்துச்சு? வரலாறு சொல்லுங்க சார். 4G எப்படி வந்தது? ஒரு உப்மா கம்பெனின்னு சொல்லக்கூடிய 15 லட்சமே ஒரு ஆண்டுக்கு டர்ன் ஓவர் கட்டக்கூடிய ஒரு சாதாரண கம்பெனி, 2 சில்லற கோடி 3 கோடி கூட இல்லாத ஒரு கம்பெனி 12,847 கோடி ரூபாய்க்கு 4G எப்படி எடுத்தாங்க? இந்த கம்பெனி ஏற்கனவே 90கள் ஊழல் அடிப்பட்ட கம்பெனி சார். இந்த கம்பெனியை வந்து மறுநாளே வாங்குறாங்க. ஒரே ஒரு கேள்வி இன்னைக்கு 90% தொலைத்தொடர்பை கையகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அஜெண்டாவோடு இறங்கி இருக்கு. அதுல ஏன் நாட்டினுடைய அத்தனை தொழில் வளமும் BSNL உட்பட இல்லாம போகும். இன்னொன்னு கூட நான் சொல்றேன், ஏங்க நீங்க வெளிநாட்டு பிரயாணம் போன போது கூட யார கூட கூட்டிட்டு போனீங்க? அதானி அவர்கள் இல்லாத பிரயாணம் இருக்கா? நீங்க ஐநா சபையில பேசுகிற போது, நீங்க G20ல பேசுகிற போது, நீங்க வந்து லண்டன்ல காஃபி சாப்பிடும் போதுன்னு கூடயே இருந்து நீங்க என்னென்னமோ வாங்கி கொடுத்தீங்க. வெறும் 3000 ரூபாய் சொத்தாக இருந்த இவருக்கு 30,000 கோடி இருந்தது 44,000 கோடியாக. உங்களுடைய மறுப்பு நீங்க பதிவு செய்யுங்க திரு ஆசீர்வாதமாச்சாரி. தொடர்ந்து இந்த கருப்பு பண நடவடிக்கைகளில் கூட இறுதியாக நீங்க பாத்தீங்கன்னா பலனடைய போவது பணக்காரர்கள் தான், அவங்களுக்கு எந்த சேதாரமும் நிகழப்போவதில்லைன்னு தொடர்ச்சியா காங்கிரஸ் தரப்பிலிருந்து வைக்கப்படுகிறது, மாற்று தரப்பிலிருந்து வைக்கப்படுகிறது. உங்கள் கருத்து என்ன? இது தவறான குற்றச்சாட்டு. இது பிரதமர் அறிவிக்கும் போது என்ன சொன்னார்? ஒன்று வந்து கருப்பு பணத்தை நிறுத்துவது, இரண்டாவதாக இது லஞ்சம் வாங்குவதை நிறுத்துவது. 2 நாளுக்கு முன்பாக கர்நாடகாவில் என்ன நடந்தது? 150 கோடி ரூபாய் ஒருத்தர் 2 இன்ஜினியர்கள் சேர்த்து வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து அவங்க இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்காங்க, இது எங்களுடைய பணம் இல்லைங்க, காங்கிரஸ் முதல் அமைச்சர் மற்றும் இல்லை இன்ஜினியருங்க, அவங்க PWDயில் இருந்தாங்க, டெபுடேஷனில் இருந்தாங்க. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து எங்களுடைய பணம் கிடையாது, கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் அவருடைய மந்திரி சகாக்களுடைய பணத்தை தான் நாங்கள் வைத்திருந்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்று பெல்காமில் நடந்த சட்டமன்ற தொடரிலேயே அதனுடைய அமைச்சர் ஒருவர் எழுந்து சொல்லியிருக்கிறார்கள், இது குறித்து நாங்கள் வந்து கமிஷன் ஆஃப் என்கொயரி போட வேண்டும் என்பது. மற்றும் அவர்களுடைய கட்சியுடைய கர்நாடகா காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு முக்கியமான மூத்த தலைவர் ஜனார்தன் பூஜாரி சித்தராமையை எதிர்த்து கேள்வி கேட்டுள்ளார். உங்களுடைய பெயரை இந்த 2 இன்ஜினியர்களும் எடுத்துள்ளார்களே, அப்படி என்றால் இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல இருக்கிறீர்கள்? நாம் வந்து வாய்க்கிலேயே கத்துகிறோமே பிஜேபியை எதிர்த்து, டிமானிட்டைசேஷன் எடுத்து. கர்நாடகா காங்கிரஸுடைய மூத்த தலைவர் கேட்டிருக்காரு ஜனார்தன் பூஜாரி, அவங்களுடைய முதலமைச்சர் எதிர்த்து. நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? உங்களுடைய பேரை தான் இந்த 2 இன்ஜினியர் எடுத்திருக்காங்க. நேத்து நேரம் தமிழ்நாட்டுல அவர் எங்க கட்சியில சேர்ந்தவர் இல்ல, அவர் எங்க கட்சி சேர்ந்தவர் இல்ல, அவர் எங்க கட்சி சேர்ந்தவர் இல்ல. இத்தனை லட்சம் புழக்கம் எங்க இருந்து வந்து 2 நோட்டை வச்சிட்டு உட்கார்ந்து அவர் எங்க கட்சியை சேர்ந்தவர் இல்லங்க, அவர் எங்க கட்சியை சேர்ந்தவர் இல்ல. பிஜேபி நாங்க மாத்திருக்காங்க தமிழ்நாட்டுல எல்லா ஊடகங்களும் அப்படிதான் சொல்லுது. இல்ல நம்ம கர்நாடகால வரைக்கும் நம்ம எதுவும் சொல்லிட வேண்டாம் சார். பிஜேபில சேலத்துல மாட்டினாருங்க, கொண்டு வர ஆதாரபூர்வமா எல்லா டிவிலயும். ஆக நான் முடிக்க இறுதி கருத்து என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் ஏழைகளுக்காக உள்ள ஒரு ஆட்சி, ஏழைகளின் கண்ணீரை துடைக்க வேண்டிய ஒரு ஆட்சி, அதனுடைய ஒரு பயணம்தான் இந்த டிமானிட்டைசேஷன் மற்றும் ரீமானிட்டைசேஷன். இதில் லஞ்சம் ஒழிய வேண்டும், கருப்பு பணம் பதுக்கி வைத்தவர்கள் மாட்டிக்கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுடைய குறிக்கோள். இந்த குறிக்கோளை நோக்கிய பயணத்தில் நீங்கள் அனைவரும் பணக்காரர்கள் தூக்கத்தை தொலைத்திருக்கிறார்கள்னு பிரதமர் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறார்ல, அது உண்மையான கூற்றுன்னு நினைக்கிறீங்களா அல்லது அது மேடைகளுக்காக பேசுவதுன்னு நினைக்கிறீங்க? சுருக்கமா இது முழுக்க வார்த்தை ஜாலம். திட்டமிட்டு மக்களை நன்றாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சுருக்கமாக ஒன்று சொல்கிறேன். கடந்த 50 ஆண்டு காலத்தில் டிமானிட்டைசேஷன் செய்த எந்த ஒரு நாட்டிலுமே எந்த ரூபாய் மதிப்பை அவர்கள் குறைத்தார்களோ அதற்கு குறைவாகத்தான் ரூபாய் நோட்டுகள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் மட்டும்தான் கடந்த 50 ஆண்டுகள வரலாறில் ஜஸ்ட் டபுள் தி அமௌண்ட் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதிலிருந்தே நீங்கள் அதனுடைய செய்தியை புரிந்து கொள்ளலாம். நன்றி. நேரமின்மை ஒரு பிரச்சனை. பணக்காரர்கள் உருவாக்கி இருக்கிறார் கருப்பு பணத்தின் மூலம். நன்றி. 3 பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசீர்வாதமாச்சாரி, உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் தொட்ட இடத்திலிருந்து தான் பேச வேண்டியிருக்கிறது. எந்த ஒரு அரசும் மக்கள் நலம்புரி அரசை நோக்கித்தான் பயணிக்க வேண்டும். அது தொடர்பாக தான் நம்ம விவாதத்தை நோக்கி நகர்த்தி கொண்டே இருக்கிறோம். மற்றொரு ஆழமான தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.